ஒரு பொட்டல் வறட்சி இருக்கக்கூடிய பாலைவனமாக இருந்த இடம் நடுவில் 94 ஏக்கர் காடு உருவாக்கிட்டார். ஒரே வருஷம் 12 மாதத்தில் ஒரு மழை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போர்வெல்ல 20 அடியில் தண்ணி வந்துருச்சு. ஒரு 2012 வாக்கில் ஐயப்பா மசாகியோட அறிமுகம் கிடச்சிச்சு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் சந்தேகம் என்ன, இது நிஜமாவே வேலை செய்யுமா, இதை எங்களுக்கு நேரில் கூட்டிகிட்டு போய் எதாவது காமிங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் பெங்களூர்லேருந்து அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டுக்குள்ளார போனோம். அந்த அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் அது இருக்கிறதுலே ரொம்ப வறட்சியான மாவட்டம். அவர் சொல்கிறார், இங்கே மழை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி, 400-450 mm ரெயின்ஃபால் தான் வருது. ஆனால் இங்கே தான் நிலம் எனக்கு சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 94 ஏக்கர் நிலம் அந்த கிராமத்தில் வாங்கியிருந்தார். அந்த கிராமத்துக்குள்ளார நாங்கள் எல்லாம் அவரோட ஜீப்பில் உள்ளே நுழையிறோம். 2 வீலரில் எக்ஸல் சூப்பர்லேயும் சைக்கிள்லேயும் எல்லாம் குடமாக தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு குடி தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு லேடிஸ் சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க. அவங்கள நிறுத்தி கேட்டோம், எவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் அதை எடுக்கிறீங்க அப்படின்னா 8 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு திரும்பி 8 கிலோமீட்டர் மிதிச்சு வராங்க குடி தண்ணி இருக்குது. அந்த மாதிரி ஒரு வறட்சியான ஒரு கிராமத்தில் இந்த ஒரு 94 ஏக்கர் அப்போ தான் வாங்கி இப்போ இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு தேவையான டெக்னிக் எல்லாமே இப்போ தான் பண்ணி முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போரை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாரு. போரில் கல் உள்ளே போடுறோம் அப்படின்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 செகண்ட் கழிச்சு தான் அந்த சத்தம் கேட்குது. ஸோ அவ்வளோ டீப்பாக கீழே இருக்குது தண்ணி. இதை பார்த்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு வருஷம் கழித்து எங்களை திரும்பி கூப்பிட்டாரு. ஒரே வருஷம் 12 மாதத்தில் ஒரு மழை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போர்வெல்ல 20 அடியில் தண்ணி வந்துருச்சு. அடுத்த படியாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த 94 ஏக்கர்லேயும் நாங்கள் ஃபுல்லாக ஒரு மரப்பயிர் விவசாயம் பண்ணி இந்த கர்நாடகாவில் ட்ரையாக இருக்கக்கூடிய இடத்துல வளரக்கூடிய டிம்பர் மரங்கள், சந்தனம், செஞ்சந்தனம், மகாகனி, இந்த மாதிரி மரங்களை நான் வளர்த்து இதை மக்களுக்கு இந்த லேண்டை கொடுத்துருவேன். அந்த ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஆதாயம் அந்த ஓனருக்கே போய் சேரணும்னு சொல்லிட்டு 94 ஏக்கர் ஒரு ஏக்கர் பிளாட்டாக வாங்கி அதை ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கு மக்களுக்கு கொடுத்துட்டார். நாங்கள் திரும்பி 8 வருஷம் கழித்து அதே இடத்துக்கு போகிறோம். முழுமையான காடாயிருச்சு. ஒரு பொட்டல் வறட்சி இருக்கக்கூடிய பாலைவனமாக இருந்த இடம் நடுவில் 94 ஏக்கர் காடு உருவாக்கிட்டார். அந்த மொத்த 94 ஏக்கருக்கும் ஒரு 4 பேர் தான் வேலை செஞ்சாங்க. தொடர்ச்சி அதை மெயின்டைன் பண்ணி வளர்க்குறதுக்கு 4 பேர் தான். இதில் 2 நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சது. ஒன்று என்னென்னா, இந்த மரப்பயிர் விவசாயத்துக்கு அதிக ஆட்கள் தேவையில்லை அப்படின்றது ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு. 2வது என்ன, அந்த மாதிரி ஒரு வறட்சியான இடத்துலையும் சரியான டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா ஒரே வருஷத்தில் நம்ம தண்ணீர் எடுத்துகிட்டு வந்துட முடியும்.